உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சார், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் இங்க வந்தேன். என்ன மேடம்? நான் பொம்மையை கொன்ன இடத்துல இருந்து எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர்கிட்ட கொடுத்து ரெக்கவர் பண்ண சொன்னேன். சார், நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம், ஆனா எங்களால ரெக்கவர் பண்ண முடியல. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லாம போச்சே. ஈவு இறக்கம் இல்லாத இந்த காட்டு மிராண்டி ஜென்மங்களை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது மேடம். ஆனா பொம்மை இவங்களை சும்மா விட மாட்டா. இவங்களுக்கெல்லாம் கொடூரமான சாவுதான் வரும். அதனால இதுக்கு மேல இந்த விஷயத்துல நீங்க எந்த ரிஸ்க்கும் எடுக்காதீங்க மேடம். அப்படியெல்லாம் என்னால விட்டுட்டு போக முடியாது பத்மநாபன் சார். இது என்னோட கேஸ். இந்த கேஸ்ல நான் சட்டப்படி அவங்க எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்தே தீருவேன். ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்க கான்ஸ்டபிள். மேடம், ஒரு முக்கியமான விஷயம் மேடம். மும்பைல இருந்து டேனின்னு ஒரு பாம்பு ஸ்பெஷலிஸ்ட் சென்னைக்கு வந்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு மேடம். அவனை பார்த்ததா கிரைம் பிரான்ச் ஆளுங்க சொல்றாங்க மேடம். அது மட்டும் இல்ல மேடம், பிளாக் மார்க்கெட்ல 5 கிலோ வெடி மருந்து சேல்ஸ் ஆயிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு மேடம். அதான் மேடம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு நான் ஃபோன் பண்ணிருக்கேன் மேடம். வெரி குட். உடனே தகவல் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். மும்பைல இருந்து டேனி சாதாரணமெல்லாம் சென்னைக்கு வர ஆள் இல்லையே. அதுவும் 5 கிலோ வெடிப்பொருள் சேல் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ சென்னையில ஏதாவது பிளான் பண்றானா? அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் ஃபுட்டேஜை ரெக்கவர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு சாவித்ரி தமிழ்நாடு டீம்ல இருந்து போன் வந்துச்சு. ஏதோ தப்பா இருக்கே. மேடம், என்னாச்சு மேடம்? ஏதாவது பிரச்சனையா? மும்பைல இருந்து டேனியல்னு ஒரு பாம்பு ஸ்பெஷலிஸ்ட் சென்னை வந்ததா தகவல் வந்திருக்கு. அதுவும் இல்லாம பிளாக் மார்க்கெட்ல 5 கிலோ வெடிப்பொருள் வேற சேல் ஆயிருக்குன்னு சொல்றாரு. அதான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். மேடம், திடீர்னு அந்த சுகாசினி பழசெல்லாம் மறந்துட்டேன் திருந்திட்டேன்னு வந்து நிக்கிறா. இவங்களுக்கு பொம்மையை கொலை பண்ண வீடியோ வேற லீக் ஆயிருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால இந்த கொலைகார பாவிங்க இந்த மண்டபத்தில் ஏதாவது. எனக்கும் அதான் டவுட்டா இருக்கு சார். அப்ப வாங்க மேடம், முதல்ல மண்டபத்தோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்ப்போம். சரி, வாங்க போலாம். ஜாய் சார், ஐயோ இது வேற இங்க வந்து நின்னுகிட்டு நம்மள பாக்குது. ஒருவேளை நம்ம பேசுனதெல்லாம் கேட்டுருச்சா? ஜாய் ஜாய் என்ன பண்ற? வேண்டாம், சொன்னா கேளு. ஜாய், என்கிட்ட ஏற்கனவே போன் இருக்கு, நீ வேற போனை வைக்கிற. சரியான ஆளா இருக்கும் போல இருக்க. இது சாதாரண செல்போன் இல்ல, செல்போன் மாதிரி இருக்கிற டைம் பாம். ஐயோ, டைம் பாமா? அதோட ரிமோட் என்கிட்ட தான் இருக்கு. நீ இன்னொரு தடவை யார்கிட்டயாவது போய் குசு குசுன்னு பேசுறத பார்த்த, அப்புறம் பாம் பட்டனை அழுத்தி விட்டுருவேன். வேணாம் வேணாம் வேணாம், நான் பேச மாட்டேன். மனித வெடிகுண்டு மாதிரி வெடிச்சு பீஸ் பீஸா செதறிடுவேன். ஐயோ, ஜாய் சார், ஜாய் சார், பாம் வச்சு கொல்ற அளவுக்குலாம் நான் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல சார். இப்ப எதுக்கு இந்த விபரீத விளையாட்டெல்லாம்? உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க சார். நான் இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன் சார். என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, மறைஞ்சு போயிடுச்சே. சொத்துக்கு ஆசைப்பட்டு இவங்க கூட சேர்ந்து இதெல்லாம் நானும் அனுபவிக்க வேண்டியதா போயிடுச்சு. ஐயோ, அங்க எல்லாரும் ஜாலியா இருக்காங்க, இங்க நான் மட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஐயோ ஆண்டவா, கத்துனா அது வெடிச்சிட போகுதுரா ரகுவரா. அசையாம போ ரகுவரா, ஆடாத, பார்த்து பத்திரமா போ. என்னயா ஒரே இருட்டா இருக்குது? இரு, லைட்ஸ்.
எல்லாம் உனக்கு தான் பாரு. என்ன ராணி, பிடிச்சிருக்கா? ஐயோ ரொம்ப நல்லா இருக்குதியா. ஐயோ தாடிகாரா, நான் உன்னைய ரொம்ப சிடுமூஞ்சி எப்ப பார்த்தாலும் உருனே இருப்பேன்னு நினைச்சுன்னுந்தேயா. ஆனா உனக்குள்ளேயும் ஒரு ரொமான்டிக்கான ஹீரோ இருப்பான்னு இப்பதான் தெரிஞ்சுக்கினேன். இப்போ நீ என் கழுத்துல தாலி கட்டினதும் அந்த போட்டோவையும் இதே மாதிரி ஆக்கிர வேண்டியதுதான். அதுக்காக தான் ராணி நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். பொம்மி வந்து அவ கையால தாலி எடுத்து கொடுப்பா நீ சொல்லியிருக்க. நீ என்னை ஏமாத்த மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். நான் மறுபடியும் சொல்றேன், பொம்மி வந்து தாலி எடுத்து கொடுத்தா மட்டும்தான் நான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன். ஏன்னா கடைசி நிமிஷத்துல நீ என்ன தப்பா நினைச்ச கூடாது, ஓகேவா? மேடம், கல்யாண மண்டபம் ஃபுல்லா பாம்பு செட் பண்ணிட்டேன். மேடம், அதோட ரிமோட்டோட ஆக்சஸ் உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க எப்ப இந்த மண்டபத்தை விட்டு கிளம்பணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப இங்க இருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்துல போய் அந்த பட்டனை பிரஸ் பண்ணா போதும். மண்டபம் இருந்ததுக்கான அடையாளமே இருக்காது மேடம். என்ன மேடம், அவனை எங்க தேடியும் கிடைக்கலையே. இல்ல பத்மநாபன் சார், அவன் கண்டிப்பா மண்டபத்தை விட்டு போயிருக்க சான்ஸே இல்ல. நம்ம கையில சிக்குவான் பாருங்க, இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பான். சாரி சார். ஏய் சார், இவன் தான் சார், புடிங்க சார் இவனை. டேய், நில்லுடா டேய். ஓடாத. டேய், நில்லுடா சொல்றல. நில்லுடா. நில்லு. டேய், டேய். டேய். ஓடாத சொல்றல. நில்லு. டேய், என்ன மேடம் ஓடிட்டான்? டேய். சார், இதுல தமன்னாவோட போட்டோ இருக்கு. இது தமன்னாவோட போனா? ஆமா மேடம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.